கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பும் இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதங்களிலிருந்து எனக்கு பதில் அருளினார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனை என்னை ரட்சியும். நீர் என் பகைஞ எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியே ஒருமனப்பட்டு அவரை சற்று நேரம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நீ பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. இதோ அப்பா, உன் நாமத்தை நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேலையை ஆவியானவரே, நீரே எங்களோடு இருந்து அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உன் சித்தம்படி இந்த நாளை ஆண்டவரே நீ நடத்தி செல்லும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலை வந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீ வழி நடத்தி கொண்டு வருங்க. எல்லா தடையிலிருந்து விலகி ஆவியானவரே நீரே ஆண்டவரை வந்து அப்பா அமர செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேரோபின் கேராவிங்கள்
ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனமாயிருக்கிறேன். அப்பா, நீர் ஒரு ராஜ்யம் செய்கிற தேவனாயிருக்கிறீர்கள். நீ இங்கு ஆண்டவரே அப்பா தேவாதி தேவனமாயிருக்கிறேன். எங்களுக்கு நீ ஒருவரே ராஜா ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மகிமை யாருக்கும் வருவது, இந்த உரிமையை நமக்கு மட்டும் தேவன் கொடுத்திருக்கார். நன்றி சொல்லும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மாநிலத்தை நாம் இருக்காக திருமைக்காய் நன்றி ஆண்டவர். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன்.
நன்றி ராஜா, நன்றி ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து அமர்ந்திருந்து நானே எனக்கு தெரிந்திருக்கும். Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சர்வத்தின் வாழ்கின்ற சர்வாதிபதியே, ஜீவ பிரபுவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்க கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக மக்களை பேசுவி இதை அரசு பேசு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு என்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கிருபைக்கு நன்றி. இந்த அன்பின் குடும்பத்திற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு ஃபேமிலி படமாக போயிருக்காங்க. மூவி அந்த மூவியில் போகும்போது ஒரு ஃபேமிலியாக போயிருக்காங்க. அம்மா அப்பா 2 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க எல்லாம் போயிருக்காங்க. ஸோ எல்லாரும் போகும்போது அப்போ ஒரு 10 வயசு பையன் இருந்தான்.
10 வயசு பையன் என்ன செஞ்சானாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு, என்னடா இந்த படம் ஒன்றுமே சரியில்லை, அவன் ஒழுங்காக இல்லை, அவன் வேறு வேறு மாதிரி இருக்கானுங்க, மூஞ்சி முகரையெல்லாம் பார்க்க தெரியல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, என்னடா என்னம்மா இந்த படத்தை கொண்டு வந்துருக்கீங்க, அவன் மூஞ்சியும் தெரியல முகரையும் தெரியல, என்ன செய்யறாங்க, அப்பா வர்றான் இம்மா வர்றாங்க. அவங்க சொன்னாங்களா, ஏய் உங்கள்கிட்ட ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கெட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி நீ போட்டு பார்த்தியாக்கா, அப்போ அந்த கண்ணாடி அந்த படம் நல்லா தெரியுண்டா சொன்னாங்க. சரியா சொல்லிட்டு சரியா சரியா போட்டு பார்த்தாங்க. அந்த 10 வயசு பையன் போட்டு பார்த்த உடனே, ஓ வா இது படங்களா, எப்படிதான் இருக்கணும் படம், அதெல்லாமா ஏன்னம்மா அந்த படத்தை எடுத்துருக்கானுங்கன்றான். எத்தனை பேர் இந்த 3D படத்தை பார்த்துருக்கீங்க? கண்ணாடி கொடுப்பானுங்களா? எங்கள் கூட அடிக்கடிக்கு சினிமா போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 3D படம் தியேட்டரில் போடுவாங்க, அதுதான் ஸ்பெஷல் ப்ரைஸ் அது, அது காசு கூட தான், நான் போன கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த படம் போடும்போது அந்த தண்ணி அந்த இது அப்படியே நம்ம மேலே அப்படியே வந்து அடிக்கிற மாதிரியே இருக்கும், தண்ணி சத்து மேலே ஊற்றுமா. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, தேவனுடைய சத்தியத்தை சரியாக பார்க்கணும்னாக்கா ஆவியானுடைய கண்ணாடியை கொண்டு பார்க்கணுங்கோ. நம்முடைய சொந்த அறிவினால திறமையினால தேவனுடைய சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் எத்தனை வருஷம் தான் அது படித்தாலும் அநேக புதிய 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 காரியங்கள் ஆண்டவரை பண்றது. அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்தது, உங்களுடைய சத்தியத்தை நம்ம பார்க்கணும், புரிந்து கொள்ளணும், உணரணும். இந்த லூக்கா 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுதான் அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரத்தில் தான் எடுக்கிறோம். ஆண்டவர் வந்து இப்போ ஓமிகளாக சொல்லுவார், ஓமிகளை விதைக்க போனா அந்த வேற ஓடம் வந்துருச்சு, அந்த முள் வந்துருச்சு, அந்த பாறையில் வந்துருச்சு, அவர் நல்ல நிலத்தில் வந்துருச்சு. அப்புறம் அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு நிலத்தில் அவங்க புரியாது, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஓமிகளாம் சொல்றீங்க, அவளுக்கு கண் இருக்குடா ஆனால் தெரியல, காது இருக்குடா ஆனால் கேட்க முடியல, அவங்களுக்கு இதயம் இருக்கு ஆனால் உணர முடியல, அதனால அவங்களுக்கு அப்படி சொன்னேன், அவங்க சொன்னாலும் புரியல விஷயல. அதனால நம்மளுக்கு காது கண்ணு ஆண்டு கொடுத்து அதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சக்திகளை வெளிப்படுத்தும்படிக்காக இன்றைக்கு நம்ம ஜபித்துக் கொள்வோம். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை மட்டும் சொல்றேன். ஆமாம், இதே சத்தியம்தான், இதே இதுதான், இதை படிச்சுட்டு இருக்கிறோம். ஐயா சில காரியங்கள் ஏசுவானோர் வருகிறேன்னு சொன்னார்ல, வருகிறேன், சீக்கிரம் வந்து கொண்டு இருக்கிறார், வருகிறார். அதுக்குள்ள அறிகுறிகளாக எனக்கு காரணமான பிள்ளைங்க மழை பெய்திருப்பேன். ஏன் நான் சொல்லுது போறப்ப நேரம் உங்களை பயப்படுத்துறதுக்காக திகில் அடிக்காத இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த அமெரிக்காவில் கீழே அந்த இந்தியன் ஓஷனும் பெசிபிக் ஓஷனும் என்ன இடத்துல இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாது, எந்த விமானமும் போகக்கூடாது. இது வரைக்கும் அனுமதிக்க மாட்டாங்க, இழுத்துரும். எங்க போகுது, என்ன ஆச்சு, என்ன ஆகுதுன்னு தெரியல, அந்த மாதிரி போயிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, அதே போல நாசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாசா போடுறது, நாசா அமெரிக்காவில் தெரியும். இந்த நாசா ஒரு ரேடா இருக்கு, இது எப்பவுமே சுத்திட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எங்கெங்க கப்பலுங்க போகுது, எங்கெங்க வருது, எங்கெங்க இறங்குது. அமெரிக்காவில் மட்டும் ஒரு நாளைக்கு 12,000 விமானங்கள் பறக்கிறதுக்கு மேல அமெரிக்கா மட்டும். அப்போ மட்டும் சுவிஸ் இன்னும் அது விட கூட. அங்கே சில விமானங்கள் காண போகுது, சொல்ல மாட்டானுங்க, அப்படியே காண போகுது, சொல்ல மாட்டானுங்க. எங்க ஆளுகள் பயந்துருவாங்க. ஏன் சொல்ல வர்றேன், இப்படியாக தான் இயேசு வரும்போது நம்ம காண போயிடுவோம்.
அவன் என்ன சொல்றானுங்க, இந்த பறக்கும் தட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு முன்ன. மேல இருந்து ஏதோ வரானுங்க, நம்மளை பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. மூவில எடுத்துருக்கானுங்க, அதை அடிப்பட்டுறானுங்க. ஏன் சொல்ல வர்றானுங்க, இயேசுவானவர் வரும் பொழுது நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது யாரோ பறக்கும் தட்டு பிடிச்சிட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க மிஞ்சி போனவங்க ரொம்ப கஷ்டமான நாள். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து தான் ஆளுகை செய்யும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இது சப்ஜெக்ட் இல்லை. இப்ப நம்ம ஆராதனைகளை வருவோம். உங்களுடைய அழைப்பு அசாதாரணமான அழைப்பு, அதான் தலைப்பு. என்ன சொன்ன, உங்களுடைய அழைப்பு அசாதாரணமான அழைப்பு. அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு. ஆமென். அன்பானவர்களே, நம்மளை விவாசம் பண்ணது சொல்றது போல அந்த 10 வயசு பையன் தெரியல. அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த கிளாஸை போட்டு பார்க்கணும். ஓகே, இந்த வசனங்கள்லாம் 1 to 17 வரைக்கும் இதுக்குள்ளதான் இந்த முக்காவாசி இதுதான் முக்கியமான பிரசங்கமே. என்ன பண்ணுதுனாக்கா, இயேசுவானவர் அவருடைய சீஷர்களை ஒன்று நம்ம வரைக்கும் வாசிக்குவான் கரெக்டானது. Somebody read that for me in English, Tamil. அவர் தம்முடைய 12 சீஷர்களை அழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிகளை சொஸ்தமாக்கவும் அவருக்கு என்ன கொடுத்தாரு? அவர் என்ன கொடுத்தாரு? வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து, ஐயா உங்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுக்கிறேன். எதுக்கு தெரியுங்களா? பிசாசுகளை துரத்தவும் நோயாளிகளை குணமாக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உடனே அவங்க கூப்பிட்டுட்டு உடனே நீங்க போய் ஒழுங்கு செய்யுங்க, நீங்க போக பிசாசு தொடர்ந்துங்க, கை வச்சு சதிங்க. இல்லை, இவங்க இயேசுவோடு அநேக நாட்கள் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை ட்ரெயினிங் பண்றாரு, அவர் கோச் பண்றாரு, அவங்க கரெக்டரை பார்க்கிறாரு. சில சமயத்துல நான் வந்தவுடனே செய்யணும் இல்லை பார்க்க பிடிச்சுக்கணுங்க. இவனுக்கு எவ்வளவாக ஆண்டவருக்கு தெரியும், எவ்வளவாக நம்ம கற்றுக்கிறானுங்க, எவ்வளவாக நம்ம சொல்றதுக்கெல்லாம் கூடயே வரானுங்க. எங்க போனாலும் இயேசு கூடயே போவானுங்க. இவங்க 12 பேரும். சரி, நீ பண்ண வாங்க. இப்ப உங்களுக்கு ஊழியம் என்ன ஊழியனாக்கா, அங்க பாருங்க ஒளிப்புல ரொம்ப ஒரு போட்டிருப்பேன், ஸ்ட்ரிக் ஆர்டர், நோ மணி அப்படிதானே. அதிகாரம் கொடுத்துட்டாரு, அவரும் கொடுத்துட்டாரு, நோ மணி. ஸ்ட்ரிக்ட் சொல்றாரு, காசு எல்லாம் ஏடிஎம் கார்டெல்லாம் கொண்டு போக கூடாது. பேங்க்ல போய் காசு எடுத்துக்கிட்டு ஜாலியா மெக்டானல்டு, KFC இதெல்லாம் சாப்பிடுது. ஆசிட் ட்ரைனிங்லாம் இல்லை. ஓகே, இங்க பாருங்க, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், நோ ஃபுட், நோ எக்ஸ்ட்ரா ஃபுட். சட்டஸ்கார கூட இல்லை, போட்டுட்டு திருப்பி தொழில் போட்டுக்கணும். ஓகே, அப்புறம் நோ எக்ஸ்ட்ரா க்ளோதிங். வந்தானுங்க. எங்களை என்ன சொன்னானுங்க, ஆண்டவரே பிடிச்சிட்டு, ஆண்டவரே சக்சஸ் மிஷின் நீங்க கொடுத்த ஊழியத்தை சேரப்பா செஞ்சுட்டாங்க ஆண்டவரே அப்படின்னா அப்படின்னாங்க. படிக்க அந்த இது 9 இருக்கா உங்களுக்கு? அந்த இது அந்த எவ்வளோ அது கீழே கொஞ்சம் மேலையா இருக்கா? திரும்பி வந்து விவரித்து சொன்ன இப்போ கொடுத்தாருங்க. வந்துட்டு நம்ம மனசு செஞ்சிட்டோம், நல்லா பார்க்கணும். இது நல்லா ஊழி செஞ்சாருங்க. சரி, அவங்க எங்கேயோ போயிட்டு அந்தந்த கிராமத்திலேயே ஒரு சேர்ச்சி கட்டி அங்கே அவங்க பாஸ் ஆகிடுவோம், நம்மளோட லீடராக சொல்லிட்டு அங்கேயே கூட ஏறிக்கல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை.
நம்ம நல்லா ஊழியம் சேர்த்து ஒரு 10 பேர் வந்தாங்கன்னாக்கா அங்கே ஒரு பாஸ் ஆகிடுது. It's not the way to do. Come to the Jesus. Respond. ஆண்டவரே ஊழியெல்லாம் சக்சஸ், விசுவாசம் ஓடிடுச்சு, அதெல்லாம் சும்மா ஆகிட்டானுங்க. அப்படியாப்பா, சரி செஞ்சுட்டீங்களா, போங்கன்னு சொல்லுங்க, வாங்கன்னு சொல்லுங்க. எங்க வாங்கன்னு கூட்டு போறாரு. ஓகே, கேள படிக்கணும். சுராசி கூட்டிக் கொண்டு எங்க தனித்திருக்கும்படி பெஸ்டான பட்டணத்துக்கு சேர்ந்து வனாந்தரமான இடத்துக்கு போறாங்க. ஓகே, இப்ப நம்ம சோட ஓடியம் வந்துட்டு பிறகு ரொம்ப நல்லா செஞ்சாங்க, சூப்பரு. கிறிஸ்துமஸ் விருந்தாங்க, அது கிறிஸ்துமஸ் விருந்து, அது புத்தாண்டுக்கு நல்லா செஞ்சாங்க பிள்ளைங்களாம். இவங்களுக்குலாம் ஒரு சின்ன விருந்து கொடுக்கணுங்களா, ஒரு சின்ன ஒரு ரிட்ரீட் கொடுக்கணுங்களா, ஒரு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவாங்க, சேர்ச்சுக்காமே அந்த சேர்ச்சு இதெல்லாம் செய்யணும். நட்டுக்கிறவங்க ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஏச்சு பண்ணது பாருங்க, இவங்க நினச்சிருப்பானுங்க ரொம்ப நல்லா சிறப்பாக ஊழியெல்லாம் செஞ்சுருக்கோம், ஆண்டோட மணிக்கு நாசி இதெல்லாம் கொடுக்க போறாரு, ஸ்பெஷல் எங்கே கூட்டு போறாருன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஓய்வெடுக்கு. ஆனால் அங்கே என்ன நடக்குது படிக்கமா, வெரி ஸ்மால் மெசேஜ் போயிருக்கு. ஓகே, அவர் பின்னே போனாலும் ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் போறாரு, அவர் பின்னே போனாங்க. பேசி இருந்தவரை சுத்தமாக்குறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, பிரசாதம் கேட்டானுங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, மத்தியானம் நேரம் வந்து கொண்டு இருக்குது. சில பேருக்கு மத்தியானம் வந்திருப்பாங்க, அன்று வேகம் வந்திருப்பாங்க, விருது வந்திருப்பாங்க, பெரிய பிள்ளைங்க வந்திருப்பாங்க, பசிக்குது. ஓகே, இதை நம்ம கேட்டிருக்கோம், அப்படிதானே? சரி, அங்க சீத்தர் சொல்லுவானுங்க, இவங்க போக சொல்லியிருக்க இருக்கா வேற பேப்பர் சொல்லி இந்த பக்கம் வெட்டி கொடுத்து ஸோ இது இந்த ஓடும் கை இருக்கிறது. போய் தங்கி சாப்பிட பாருங்க. சீசத்தை சொல்றாங்க, அப்பா இயேசுவே பாஸ்டர் இயேசு அவர்தான் பெரியவர். பேதுரு சொல்றாங்க, பாஸ்டர் இவங்களுக்கு போக சொல்லிருக்கு பாஸ்டர், இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கூடாது, நம்மகிட்ட அந்த பட்ஜெட் இருக்கு, போக சொல்லுங்க வேண்டாம் போக சொல்லி மஞ்சா சுஷா பாஸ்டர் சீசர்கள் டிசைபிள்ஸ் என்ன சொல்றாங்க, டிசைபிள்ஸ் என்ன சொல்றாங்க, போ பத்துல போ. ஆனா ஏசு என்ன சொல்றாரு, வா. அதாங்க ஏசுவோட டியூட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, போன்னு சொல்லுறாங்க. ஆனா ஏசு வான்னு சொல்றாங்க, போ. உன்னை பார்க்க முடியாது, உனக்கு பட்ஜெட் இல்லை, உனக்கு இங்க வர மாதிரி தெரியல. ஆனா ஏசு என்ன சொல்றாரு, டேய் வா, ஏதாவது கொடுக்குறான், ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. எத்தனை பேர் பூசர்கள் இருந்தார்கள் அங்கே? 10,000 பூச்சர்கள் இருந்தார்கள். 10,000 இருக்கா? அந்த வருஷம் எந்த வருஷம் அது? 5000மா? ஓகே, அப்ப என்ன சொல்றாரு, நீங்க டிமாண்டிங் மினிஸ்டர், நீங்க வந்து என்ன சொல்றாங்க, ஊழியத்துல நிறைய டிமாண்ட் இருக்கு, அநேக தேவைகள் இருக்கு. நீங்க சாப்பாடு போடணும், உங்களுக்கு 5000 பேரா 10,000 பேரா? 5000 பேரா? புருஷர் மட்டும் 5000 பேரு, மனைவிலாம் சேர்க்கல, பிள்ளைகள் ஒன்றும் சேர்க்கல. இப்போ ஏறக்குறை ஒரு 15 பேர் 15,000 ஏறக்குறை இருப்பாங்க. அப்ப நம்ம ஊழியத்துல டிமாண்ட்ஸ் இருக்கு, தேவைகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் தான் இருக்கு.
சொல்கிறாங்க, ஐயா சாமி நீ பெரிய பாஸ்டர், உங்கள்கிட்ட எதுக்கு பேச முடியாது, நாங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏசு சாமி அவங்கள போக சொல்லு, ஆனால் நீங்கள் வா. 12 பேர் பாருங்க, ஓட்டு போட்ட எது ஜெயிக்கும்? 12 ஜெயிச்சிடும். இது ஒரு ஆள் இருந்துக்கிட்டு டேய் அவன் கொடுக்குறா போக சொல்லாதீங்களா, வா சொல்லு. சர்ச் லோகே நம்மளுக்கு எவ்வளோ இருக்கிறது முக்கியம் இல்லை, இருக்கிறத வச்சு அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள போய் சாப்பிட்டு போ, ஒரு வேலை சாப்பிட்டு போ, பரவாயில்ல, ஓகே நேரமே. எனக்கு ஒரு நல்ல தாய் நல்லா தெரியும், கிடைக்காம எனக்கு ஒரு நல்ல தாய் நல்லா தெரியும். என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வருவாங்க, எல்லாம் இந்த மனுஷன் அவங்க ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க. இந்த மனுஷன் ஒரு கோழி வாங்கிடுவோம், ஒரு கோழி வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. இருக்கா ஒரு கோழி வாங்குறதுன்னா இவன் ஒரு கோழி வாங்கிட்டு வருவான். என்ன செய்வான், கொண்டு போய் அந்த கோழி வெட்டி 2 கோழி போட்டு அழகு பரிமாணம் அழகு சாப்பிட்டு கொடுக்கும். இந்த மழை பயமானது தெரியாது. சரிங்களா, தாய்மார்களும் தெரியும், அப்பா மார்கள் அவருக்கு தெரியாது. சில பிள்ளைகளுக்கு தெரியும் அவங்க தாய் காப்பு செய்கிற வேலை. இன்னைக்கு இயேசு வந்து ஒரு இந்தியனாக இருக்கணும்னு, ஒரு தமிழனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் வர உங்களை போஷித்து சாப்பிட்டு அனுப்புறவங்க தான் தமிழன். ஒரு டீ குடிச்சுட்டு போ, ஒரு சொல்றவன் இல்லையா, எங்க போறதுக்குள்ள என்ன ரொம்ப சீக்கிரம். ஐ திங்க் ஜீசஸ் இஸ் இந்தியன். அது இந்தியிலே கண்டு tendency போடாங்க. Good habits, take it, but good habits from our culture. நம்ம கலாச்சாரத்தை நல்ல நல்ல பண்புகளை எடுத்துக்கோ. நான் அனைத்து கூட பழகிருக்கேன். சைனீஸு, இந்தியன், வெள்ளக்காரன், கேரளக்காரன் பழகிருக்கிறேன். நீங்கள் லஞ்சுக்கு போனோன்னாக்கா, நீங்கள் டின்னருக்கு போனோம்னாக்கா, நீங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதான், அது எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு மட்டும்தான் ஆகும். கூடி ரொம்ப நம்மளுக்கு நாங்கள் 2 பேர் சொல்லுவோம், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்திருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் இன்னொரு டிக்கெட் வந்திருக்கு, 5 பேர் வரும். அங்கே போய் மூஞ்சி காமிக்கிறதோ, ஏன் எக்ஸ்ட்ரா வந்தீங்க, அது ஆசீர்வாதமாக தான் பார்ப்பாங்க. அவங்க பிள்ளைங்களோட நடக்குது. ஸோ இங்கே சீசர் என்ன சொல்கிறாங்க, போங்க, ஆனால் ஏசு என்ன சொல்கிறதோ வாங்க, இடையாற்ற கொடுங்க, இல்லைங்க இல்லை கொடுங்க. ஸோ இதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நிறைய ஒரு என்ன இருக்கு, சரி என்னடா இருக்கு உங்க கையில், give the little to Jesus. கொடுக்குறாங்களா? ஓகே, எல்லாம் மேல் தம்பி வச்சிருக்கீங்க. லூக் 9வது அதிகாரத்தில் ஓகே, இந்த மாதிரி மேல் வச்சிருக்க படிங்க, டாக்டர் படிங்க, அந்த மாதிரி ஓடுதுதான் அங்கேயும். ஓகே, இங்கிலீஷில் படிக்கிறான், தமிழில் படிக்கிறான், தமிழ் படித்தா பெட்டரு, நம்ம தமிழ்லாம் இருக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குதுனாக்கா, அந்த எத்தனை அப்பா எத்தனை மீன், 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன் எங்க கொடுக்குறாங்க? அந்த 5 அப்பம் 2 மீன் நிற்குது. 15 பேருக்கு 15,000 பேருக்கு இந்த என்னது 2 மீனும் 5 அப்பமும் போதும். அது யாரு கையில் கொடுக்குறாங்க? யாரு கையில் கொடுக்குறாங்க?
இயேசுடைய கையில கொடுக்குறாங்க. அந்த இயேசுடைய கையில கொடுக்கும்போது அது ஆண்டவர் காண்கிறது, பரலோகத்தை காண்கிறது. இதுதான் இன்னொரு காரியம். நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் பிறகு வேண்டும் என்றால் நம்மளுடைய கையில் ஆசீர்வாதத்தை பரலோகத்தை பார்த்து நன்றி சொல்லி, ஆண்டவரே இதோ இதோ என்னோட ஆசீர்வாதம். Again, telling the family, people, family, husband, wife, children. நான் செஞ்சிருக்கேன், நான் பிள்ளைங்களோடு செஞ்சிருக்கேன். கையில் எடுத்து, ஐயா இந்த மாதம் நாங்கள் சம்பாதித்து அடுத்த நோக்கி, ஆண்டவரே எங்களுடைய தேவையெல்லாம் செஞ்சிருக்கோமா? செய்யாத நியமிச்சு Ask the children to come. அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம அப்பா நமக்கு பெரிய சம்பளம் இருக்கிறாரு, என்ன அப்பா இந்த காரியம் செய்யுங்க, ஓடி வாடி வாங்காம அவங்களோட நடப்பு குட் குட் குட். அப்பா பெரிய பணக்காரரு நினைக்கிறது தப்பே இல்லை. நம்ம அப்பா ஆண்டவர் தான் கொடுத்திருக்காரு, ஆசீர்வதித்திருக்காரு. நம்ம அக்கால நடத்துல நிற்கும், மற்ற காரியத்தில் அவர் பார்ப்பார். ஒன்னொன்னா இதுவும் சொல்லிட்டு அப்ப இங்க என்ன செய்யற ஆண்டவர் இயேசுடைய கரத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. அவரை எடுத்து பித்து என்ன செய்யறாரு, பரலோகத்திற்கு தேவனுக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. அவர் பித்து கொடுங்க. அவங்க உட்காந்துருக்கானுங்க, 15,000 பேர் உட்காந்துருக்கானுங்க, 12 பேர் பரிமாறுறானுங்க. ஓகே, பரிமாறுறாங்க. பிச்சு 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 கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை பிச்சு பிச்சு கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுது வேதம்? சாப்பிட்டானுங்களா? படிக்காத வசனத்தை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. எல்லாம் அப்பா நல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்க சேர்ச்சில். Praise the Lord. Good church. Good church. So நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். So அவர் கையில கொடுக்கும் பொழுது போதுமான திருப்தி and satisfaction he give. He give us satisfaction. எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்படியே இருப்பா, அப்படியே சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு 12 கூட இருக்கணுமே, மிச்சம் இருக்கணுமே. இருக்கா 12 baskets பேலன்ஸ் கொடுத்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். 5000 பேருக்கு கொடுத்து முடிஞ்சிச்சு. எல்லாம் திருப்தியா சாப்பிட்டானுங்க, குறையே இல்லை. சாப்பாடு மிச்சம் இருக்கு, இவ்வளவு சாப்பாடு மிச்சம் இருக்கு. ஓகே, தப்பா ஃபோக்கஸ் பண்ணு. அப்படியே நம்ம சாப்பாடு வீணாங்க. 12 பேர், 12 சீசர்கள். டேய், நான் ஆண்டுக்காக ஒழிச்சிட்டு வேஸ்ட். நான் ஆண்டுக்காக ஊரூரா போயிட்டு ஊரூரா போய் பிசாசாக வேட்டுறது வேஸ்ட் இல்லைங்க, பெஸ்ட். ஒருத்தருக்கு 12 பேரா, ஒருத்தருக்கு ஒரு கூட ஆசீர்வாதம். வக்கில் வைக்கிறா basket full blessings man. ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வெக்கப்பட்டு போனது என்று வேதத்தில் அன்பாளர்கள். நீங்க டைம் வேஸ்ட். நான் ஓவர் டைம் போயிருக்கலாம், ஓவர் டைம் கொஞ்சம் காசு பார்த்துருக்கலாம். உங்களுக்கு எனக்கு தெரியாது.
Maybe you have the needs there. Maybe you have the needs there. நான் வேலை செய்யறீங்க, சிங்கோவில் வேலை செஞ்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அநேக முறை சொல்லியிருக்கேன் சேர்ச்சில். என் பொண்டாட்டி பரிசைக்கு போயிட்டா என் மேனேஜர் வேலைக்கு போகிறான். ஏன்னு கேட்டாக்கா உன் பொண்டாட்டி தானே பரிசைக்கு போகிறா, நீ யாரை பரிசைக்கு போகிறா வரா. அப்போ இந்த காரி, இந்த ஹேண்ட்ஃபோனு, இந்த வசதியெல்லாம் இல்லைங்கோ. நான் சொல்கிறது இந்த பிள்ளை வைக்கும்போது இவ கிட்ட ஒரு 40 வருஷம் ஆகும். இந்த பிள்ளைக்கு மலாய் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். இங்கே நம்ம நெசத்துக்கலாம், இங்கே மேலே கூப்பிடுறோம். செலவு வேணுது போதுமான சொன்னேன். Boss, I'm very sorry. I got work. Weekdays I work 7 to 7. 7 to 7 வேலை செய்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போய் ஆகும். கேட்டான், வேணா நீ போனேன், உனக்காக நான் போகிறேன் சர்ச்சுக்கு. ஆமாம், பாஸ் நல்லா இருக்கணும், கம்பெனி நல்லா இருக்கணும், உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும். ஓகே, யூ கோ, பட் ஆஃப்டர் யூ கோ. சரி, ஓகே, டீல். சண்டே என்ன செய்வோம், காலையில் போயிட்டு வேலை முடிஞ்ச பிறகு ஆஃப்டே முடியும். யூ கேன் ஸ்டில் கேன் அகெயின் குட் பாசஸ், பட் நவ் ஐ டோன்ட் நோ வாட் தி பாசஸ் ஆர். நான் சொல்கிறது வந்து ஒரு 10-12 வருஷம் இருக்குமா வேலை செஞ்சு புரியுது. ஸோ யூ ஹேவ் குட் ரெப்புடேஷன். ஸோ அதுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், போதுமான தருகிறார், மிச்சம். தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பாஸ்கை ஆசீர்வாதம் பிச்சு 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 கொடுத்து இவங்க எல்லாம் கத்தவோ நடத்திருக்கலாம், ஆனால் மிச்சம் இருக்கு. ஸோ வெயிட் until God said, shape your character, need to build. இங்க என்ன செய்யறாரு, சொன்னாரு, ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்ய போறாரு, என்ன நடக்க போகுது. Why he made the disciples to do that? அவருடைய கேரக்டரை மோல்ட் பண்றாரு. அங்க அதான் கேட்டுங்க, இனி சேர்த்துதான் நம்ம பெரிய ஊழியெல்லாம் செய்யலாங்க, பெரிய இதெல்லாம் அற்புதங்கள் அடையாளம். என்னுடைய கரெக்டர் சரியாக கட்டி அந்த யூஸ் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அம்மா அப்பா கிட்ட, நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட, பாஸ்டர் பெரியவங்ககிட்ட நம்மளுடைய கரெக்டர் எப்படி இருக்கு. How are we training our children? நீங்க இந்த மாதிரி பிள்ளைங்க பார்க்குறீங்க, சின்ன பிள்ளைங்களை பார்க்குறீங்க. காலை உள்ள சொல்லுது, எங்க அப்பா அம்மா எங்க தம்பியார் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா பெரிய பையனுங்க டாக்டர்லாம் இருக்காங்க, பெரிய பையனுங்க பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவனுக்கு இங்கே போட்டோடனே நான் பெரியப்பா அவனுக்கு காலை உழவு சொல்லுது, பெரியவங்களை கை கொடுங்க. வி டோ டு ப்ளீஸ் அது செஞ்சுறாருங்க கிறிஸ்துவர்கள். அவங்க மனிதர்கள் தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு மரியாதை சே ஹாய் கொடுங்க, குட் மார்னிங் சொல்லிக் கொடுங்க. கரெக்டர், பில்ட் ஆஃப் த கரெக்டர். சர்ச் அவர் யங் பீப்புள் கரெக்டர் நல்லா இருக்கும். அவங்க தப்பு தண்டாமல் தான் பரவாயில்ல, சாரி. கரெக்டர், பில்ட் ஆஃப் த கரெக்டர் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ ஷேப் யோர் கரெக்டர் டு பில்ட். ஆண்டவர் பெரிய ஊழியர்கள் உடம்படாதுனால இன்னும் 2 வருஷம் வரப்போகுது. ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு. இவங்களாம் சுயமாக ஊழியர்களை செய்யணும். இப்போ கரெக்டாக பில்ட் பண்ணுறது. டைம் அண்ட் சீசன், எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இவனுங்களை எப்போ ஊழியத்துக்கு அனுப்பணும், எப்போ அனுப்பக்கூடாது. வந்த ஒன்று அனுப்பலை. இவங்க கூட 5 நாள் இருந்தாங்க,
அநேகர் பார்த்தாங்க, அவங்க டீச்சிங்லாம் கேட்டாங்க, இயேசுவோட டீச்சிங்லாம், இவர் தான் மெஸ்ஸையாவா? சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வேற, இது உண்மையாகவே மெஸ்ஸியாவா? இது உண்மையாகவே தேவனா? தெய்வ மணி இன்றைக்கு இந்த வாக்குவாதம் அநேக கிறிஸ்துவங்களுடைய எண்ணத்திற்குள்ளாக கூட வாக்குவாதமாகவே இருக்குது. மனுஷன் எப்படி தெய்வமா? தெய்வம் என்பவன் மனிதன் ஆகலாம். இந்த பாட்டம் நம்ம கேட்டிருக்குல்ல, வளைந்து ஒரு நாள் போட்டேன். ஆனால் இங்கே நான் சொல்ற இயேசு என்ற மனிதன் தெய்வம் 100%. சில பேர் வாக்குவாதத்தில் இருப்பாங்க. எப்படி தெரியும்? என்ன தெரியும்? தேவன் தாமே மனித உடையை அணிந்து கொண்டார். இதனால ஒரு டீப்பான ஒரு தியாகத்தை அதை பற்றி பேசுனாக்க இன்னைக்கு நேரமாக பைபிள் ஸ்டடிஸ். அப்போ கடவுளை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிள்ளைப்பட்டியில் இருக்கா பொண்டாட்டி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனிதனுடைய சிந்தை. இப்போ என்ன முதல்ல சொன்னால பொம்முடா ட்ரையாங்கல் போனால் ஏன் கப்பலாம் காண போகுதுன்னு சொன்னாங்க. தெரியுது, விஞ்ஞானிகள் இருக்கிறானுங்க, ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க, நாசா இருக்குது, அவங்க ஏன்னு தெரியுது. ஆனால் அங்கே போகாதீங்கடா, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்களுக்கு தெரியும், உங்கள் ஆட்டத்தெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு இது வச்சிருக்கேன் ட்ராயிங்கல்னாக்கா இப்படி முக்கோளமாக இருக்காது, இவங்களே போட்டுக்கிட்டானுங்க ஒரு முக்கோளம். ஸோ அன்பானவர்களே, ஸோ the Lord knows, Jesus knows time and season. So Jesus timing, not your timing, Jesus timing. இயேசுனுடைய டைம். ஸோ அதனால இயேசு அவங்களுடைய சீஷர்களை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க உங்களுக்கு ட்ரெயினிங். ஏன் பிசாசு ரைட்டா சாமி? இங்க தேவை இருக்கு, இங்க பசியா இருக்கு, இவங்களுக்கு பசிய மடப்போம், அவங்க சாப்பாடு எல்லாம் போடுறோம். நீ பேஜில் தான் கட்டிட்ட, நல்லா இருக்கு, சூப்பர். ஆனா இங்க நீ வெளியே போய் பார்த்தோம்னாக்கா எத்தனை பேர் பேங்க்லாம் போறீங்க? எத்தனை பேர் பேங்க் போறீங்க? நானும் இப்ப யாரும் போனோம், காலியாக அந்த பேங்க் வெளியே நீங்க பார்த்துங்க. நம்ம என்ன பயங்கரமா பார்க்காம போகலாம் இருப்பாங்க. நம்மளால நீங்க பார்ப்பீங்க, நம்மளால வந்து நம்மளுடைய இடம் தானே, நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் பாருங்க. ஏன்டா சின்ன வயசு பையனா இருக்கும், ஒரு பயிர் இருப்பான், ஏன்டா படிக்கிற வயசுல தான் வா என்ன செய்யலாம், என்ன உதவி செய்யலாம். அவன் பாட்டி பார்த்தேன், ஃபோன் பண்ணி ப்ரே பண்ணிக்க அவனுக்காக. So he thought of giving some helping hands. அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய புத்தி சரியில்லாத ஒரு பிள்ளை இருக்கான், நல்லா இருப்பாங்க, பையன் பார்க்க நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு. அம்பூஸ் ஜட்ஜெலாம் போயிருக்காங்க, படிக்க போனதா இல்லை, கலந்துரா இல்லை. இது குறித்து தயவு செய்து தெரிஞ்சவங்க தயவு செய்து என்ன கலந்து பேசுங்க. எப்படி இந்த பையனுக்கு பணத்தாக கிடைத்த குடும்பத்துக்கு உதவி செய்யுது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி என்ன காரியத்தை பாஸ்டர் உலகம் போனது இயேசு வாழ்ந்தது. இது ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம மத்தியிலே, நம்ம வேறையா இருக்கும், அது மலேசியாவில். ஓகே, ஸோ Jesus asked his disciples, come. Why? You want to shape them, mold them, train them, how to meet the needs. தேவை உள்ளவர்களை எப்படி சந்திக்கிறது, அவங்களோட தேவைகளை எப்படி சந்திக்கணும். உங்ககிட்ட கொஞ்சத்தை நீ பிச்சு கொடுத்தாலே போதும், அவனுங்க 10 பேர் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட முடியாது. அப்படிதானே சாப்பிட்டாக்க தனியாக நிற்கணும், மூக்கு கண்ணு காது வெளியாகும். ஆனா ஒரு ஆள் சாப்பாடு 10 பேர் சாப்பிடலாம், கொஞ்சமா பிச்சு சாப்பிடலாம்.
அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். மூக்கு திணறை, காவுக்கு வியாதி வந்து அங்கே அடைக்கிட்டு பாத்ரூம் போக முடியல. அங்கே வளர்தான் டீச்சிங். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லுது இந்த வசனம்? ஐ லைக் திஸ். அமர்ந்திருந்து தெரிந்து கொள், நானே உன் தெய்வம். ஐ லைக் திஸ். ஐ லைக் திஸ். அமர்ந்திருந்து தெரிந்து கொள், நான் உன் தெய்வம். எத்தனை பேர் நம்ம ப்ரே பண்ணுறோம் தெரியாது. எத்தனை பேர் ப்ரே பண்ண நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண வரல. உங்களுக்கும் ஆவியானவருக்கும் ஆண்டவருக்கும் சத்தமாக ப்ரே பண்ணலாம், ஆவியிலே ப்ரே பண்ணலாம், அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணலாம், அமக்கலமாக ப்ரே பண்ணலாம், கத்து ப்ரே பண்ணலாம். ஆனால் முக்கியமாக அமர்ந்திருந்து ப்ரே பண்ணலாம். Be still. ஏன்னா அதுக்கு ஆண்டு சொல்ற அறைக்குள்ள போய் ப்ரே பண்ணுறா, அமர்ந்திருந்து ப்ரே பண்ணு. Be still. Listen to the voice. Listen to the voice of the Holy Spirit. அவர் சத்தமா பேச மாட்டாரு, ஆவியானவர் மென்மையாக தான் பேசுவார். So that's why we need to be still. Still. சாயங்காலம் கேட்பான், ஆண்டவரே இதோ இருக்கிறேன், நீங்க பேசு. நான் கேட்கிறேன். அதான் ட்ரைனிங். அதான் முதல் ட்ரைனிங். சாமியல் முதல் ட்ரைனிங். அவங்களுடைய சீனியர் பாஸ்டர் இருப்பார். சீனியர் பாஸ்டர் எலி எனக்கு அந்த எலி இருப்பாரு. அவர் சீனியர் பாஸ்டர். அது சீனியர் பாஸ்டர் கூப்பிடான்னு சொல்லிட்டு போய் கேட்பான். திருப்பி போய் கேட்பான், இல்லைடா ஆண்டவரிடம் உங்களை பேச விடுகிறது, இன்னும் கேட்கு. இது முக்கியங்க. கோ ஸ்டீல். உங்கள் ரூமுக்குள்ளே தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது போய் அன்றைக்கான நேரத்தில் உட்கார்ந்து இதே இதுதான் ஏசு கற்றுக் கொடுக்கிறாரு. தனிமையிலே அமர்ந்திருக்கு தேவனோட சம்பாஷம். So be still and know that this is God. 5 loaves, 2 fish. 5 loaves, 2 fish உள்ளதான் கொஞ்சம் தான் இருக்கு. Place it in God's hand. உங்களுடைய தாளங்கள்ல, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய வருமானத்தை இயேசுனுடைய கையில விதைங்க. இயேசுனுடைய கையை நம்ம விதைக்கும் பொழுது ஆண்டவர் அதை பரத்தில் பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறது. பவர் வெளியாக இருக்க இந்த பவர் ஏசோட பவர் இல்லை. யாரும் தெரியுங்களா? சீசனுக்கு கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. போங்க, அந்த வல்லமையும் அதிகாரம் ஆப்ரேட் பண்ணுது. ரைட்ஃபுல்லி யாரோட? சீசனுடையது, உங்களுடையது, என்னுடையது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். உங்களுக்கு அந்த பவரும் அத்தாரிட்டியும் கொடுக்கப்பட்டது. என்னுடைய நாமத்தினாலே கரங்களை நீட்டி நீங்க ஜபிக்கும் பொழுது பேய்களும் பிசாசுகளும் நோய்களும் ஓடும். இருக்காரு இடத்துல அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு கொடுக்கும் பொழுது அங்க பார்க்கும் பொழுது பெரிய காரியங்கள் அற்புதம் நடக்கும். Hallelujah, my brothers and sisters. திருச்சபை உங்ககிட்ட இருக்கின்ற, என்கிட்ட இருக்கின்ற இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமான தாழ்மைகளை, ஹல்லேலூயா, திறமைகளை பிச்சு பிச்சாண்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர்கள் அநேக ஆசீர்வாதமாக பார்த்து ஜபிப்போம். எங்களை ஆண்டவரை சாதாரண மீன் பிடிக்கிறவர்களும் நாட்க பிடிச்சவர்களாக இருக்கிற எங்களை அழைத்து எங்களுக்கு ஆண்டவரை வல்லமையும் அதிகாரமும் தந்து ஆண்டவரை
காரியங்களை கற்றுக் கொடுக்குறீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவரே, அது உங்களுடைய கையில் விதைக்கும் பொழுது எங்களுடைய ஆசீர்வாதங்களை அதை ஆண்டவரே அநேகமாக இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த 20-25 அநேக காரியங்கள், அநேக தேவைகள் எங்களுக்கு உண்டு. இதோ இவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்திலே விதைக்கிறோம். நீர் ஆசீர்வதி, அநேக ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் வழிநடத்துங்க. நாங்கள் எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கின்ற எங்களுடைய கொஞ்ச காலங்கள், எங்களுடைய கொஞ்ச அறிவு, எங்களுடைய கொஞ்சம் ஞானம், எங்களுடைய கொஞ்சம் படிப்பு ஆண்டவரே அவங்க கருத்தை வைக்கிறோம் தகப்பனே. நிச்சயமாக அதை பழகி பெரிய அநேக தொடர்புக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாம் தவிக்கிறேன் நல்ல பிதாவே. தவித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை விதவைகளை நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அதற்கு பெற்றுக்கொள்வோமா? தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் உங்களோடும் என்னோடு இருப்பதாக ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். Praise the Lord. Amen. சரி.